அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்திருந்தாலும் அடுத்த சில தினங்களுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மன்னார் வளைகுடா முதல் தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதன்படி அன்றைய நாட்கள் வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்தாலும் அடுத்த சில தினங்களுக்கு பிறகு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதி, வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல் பகுதியில் இன்று முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்த சில தினங்கள் வரை தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். பெரும்பாலும் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும். மற்ற பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்பதால் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.